Hi students, welcome to BB Max 10th Standard Max 7th Chapter Exercise 7.2 third sum. If the circumference of a conical wooden piece is 484 cm, then find its volume when the height is 105 cm. ஒரு கோன் ஷேப்பில் இருக்கிற உடன் பீஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 484 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 105 சென்டிமீட்டர். அப்போ அதோட வால்யூம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இது வந்து கோன், இதோட இதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 484 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோனோட ஹைட் வந்து 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வால்யூம் கேட்குறாங்க. Circumference equal to 484 cm and height equal to 105 cm. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா வந்து 2πr. இந்த சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது இப்படி சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் மேலே கோனோடது. அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து 2πr ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க 484 சென்டிமீட்டர். இப்போ 2 இன்ட்டு இங்கே பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r வந்து தெரியாது, ஈக்குவல் டு 484. இப்போ r இஸ் ஈக்குவல் டு இங்கே 484 இன்ட்டு இந்த 7 இங்கே மேலே நியூமரேட்டருக்கு வந்துடும், இந்த 2 இன்ட்டு 22 டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ 484 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22. ஃபஸ்ட்டு இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4, இங்கே 4 2s are 8, 2 2s are 4. இப்போ மறுபடியும் இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 11 டைம்ஸ். இது வந்து 1 2 is 2, 2 2s are 4, மறுபடியும் 1 2 is 2. இப்போ மறுபடியும் இந்த 11ஆல் இதை கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ். அப்போ 11 இன்ட்டு 7 வந்து 77 சென்டிமீட்டர். இது வந்து ரேடியஸ். இப்போ நம்மளுக்கு கோனோட வால்யூம் வேணும். இப்போ வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 πr² h. இப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு r கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் 77. அப்போ r ஸ்கொயர்னா r ஸ்கொயர், அதனால் 77 இன்ட்டு 77 இன்ட்டு ஹைட் வந்து 105. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 7ஆல் 77 கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ், இங்கே 3ஆல் இந்த 105 கேன்சல் பண்ணால் 3 3s are 9, ரிமைண்டர் 1, 15னா 5 3s are 15. இப்போ 35 டைம்ஸ். அப்போ இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 22, இந்த 11, இந்த 77, இந்த 35, இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 652190 சென்டிமீட்டர் க்யூப் வரும். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் கோன். இப்போ இது வந்து வால்யூம்ங்கிறனால நம்ம கியூபிக் யூனிட்ஸ் தான் எழுதணும். அப்போ இங்கே வந்து சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதணும். இதே ஏரியானா ஸ்கொயர் யூனிட் எழுதணும், ஸ்கொயர்னு எழுதணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே வால்யூம்ங்கிறனால சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.